வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் வெதவெதப்பான சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாதி அளவு தான் ஊறி இருக்குது. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தண்ணியை மொத்தமாக ஒரே நேரத்தில் ஊற்றிடக்கூடாது. தண்ணியாக ஆகிடுச்சுன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. இதுக்கு நான் கற்கண்டு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் அதை பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 3 ஏலக்காய் சேர்த்து துருவலாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பொடி பண்ணி வச்சுருக்கிற கற்கண்டை சேர்த்துக்கலாம். உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறி பதமாக இருக்குது. நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி கையில் வச்சு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டிக்கலாம். பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நடுவில் வச்சு ஓட்டை இல்லாமல் நல்லா மூடி விட்டுட்டு நல்லா உருண்டையாக பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சிடலாம். இதை 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கற்கண்டு பொடி சேர்த்து கலந்து வச்சிடலாம். இது நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்தால் ஈஸியாக வந்துடும். இதை ஒரு பவுலில் வச்சு தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான், தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் வயிற்று புண், வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.